வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு RRL அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் கம்ப்யூட்டர் நாலேஜ். IBPS PO கிளர்க் அண்ட் RRB PO கிளர்க்கோட மெயின்ஸ்க்கு வந்து ஸ்கோரிங் பார்ட்ஸ் வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் தான். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர், ஃபங்க்ஷனிங் ஆஃப் யர் கம்ப்யூட்டர்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர். A computer is an electronic machine. எல்லாருக்கும் தெரியும் கம்ப்யூட்டர் வந்து எலக்ட்ரானிக் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு. That accepts data from the user, process the data by performing calculation and generates the desired output as a result. நம்ம தான் வந்து கம்ப்யூட்டரில் வந்து ஒவ்வொரு ப்ராசஸை வந்து அப்டேட் பண்ணணும். கேல்குலேஷன் வாட் எவர் நம்ம அப்டேட் பண்ணுறது வந்து நமக்கு வந்து அவுட்புட்டாக கிடைக்கும். The term computer is derived from the Latin word computere, which means to compute. Generally, computer is combination of hardware and software. These devices convert data into information. Computer operates on set of instructions. Only they cannot think as human being. கம்ப்யூட்டர் வந்து நம்ம ஒரு பர்சன் ஹியூமன் பீயிங் தான் வந்து ஒவ்வொன்றும் வந்து அப்டேட் பண்ணது வந்து நம்ம இன்புட் கொடுக்குறோன்னா அவுட்புட்டாக வந்து நம்மளுக்கு ரிசல்ட் வரும். ஸோ கம்ப்யூட்டரே வந்து ஆட்டோமேட்டிக்காக எந்த ஒரு ஒர்க்கும் செய்யாது. ஸோ அதான் வந்து இன்ட்ரடக்ஷனில் சொல்லியிருக்காங்க. ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர் சிஸ்டம். 4 பேசிக் ஃபங்க்ஷன்ஸ். என்னென்ன 4 பேசிக் ஃபங்க்ஷன்ஸ்னால் இன்புட், ப்ராசஸிங், அவுட்புட், ஸ்டோரேஜ். ஃபஸ்ட்டு இன்புட். நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோம் கம்ப்யூட்டரில் அது ப்ராசஸ், அது வந்து ப்ராசஸ் ஆகும். மானிட்டர்லேயே வந்து ப்ராசஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம இன்புட் கொடுத்தது வந்து அது அவுட்புட்டாக மாறும். நெக்ஸ்ட்டு ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து கம்ப்யூட்டரோட பேசிக் 4 பேசிக் ஃபங்க்ஷன்ஸு. ஓகேங்களா? இப்போ இன்புட்டுக்கு என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் டேட்டா தட் இஸ் என்டர்ட் இன் கம்ப்யூட்டர் இஸ் கால்ட் இன்புட். இட் சென்ஸ் டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு தி சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். நம்ம கொடுக்குற இன்புட் வந்து அது எங்கே சென்ட் பண்ணுது அப்படின்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டுக்கு வந்து சென்ட் பண்ணுது, மெயின் சிபியூக்கு சென்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் ப்ராசஸிங். எப்படி ப்ராசஸிங் ஆகுது அப்படின்னா, இட் இஸ் தி சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் பெர்ஃபார்ம்ட் ஆன் டேட்டா டு கன்வெர்ட் இன்டு இன்ஃபர்மேஷன். டேட்டாவில் இருந்து இன்ஃபர்மேஷனை கன்வெர்ட் ஆகுது. இட் கேன் பி கேல்குலேஷன்ஸ், கம்பேரிசன், டெசிஷன் டேக்கிங் பை தி கம்ப்யூட்டர். எப்படி அது வந்து ப்ராசஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம கேல்குலேட் பண்ணது, கம்பேர் பண்ணது, டெசிஷன் டேக் பண்ணுது எதுலேருந்துனா கம்ப்யூட்டர்லேருந்து எடுத்துக்குது. அவுட்புட் இட் டிஸ்பிளேஸ் தி ப்ராசஸ் டேட்டா டு தி யூசர். நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதை தான் வந்து அது அவுட்புட்டாக டிஸ்பிளே பண்ணுது. ஸ்டோரேஜ். இட் இஸ் ஸ்டோரேஜ் ஏரியா ஆஃப் தி டேட்டா அண்ட் ப்ரோக்ராம்ஸ். நெக்ஸ்ட் டேர்ம்ஸ் ரிலேட்டட் டு கம்ப்யூட்டர். ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஜென்ரலி கம்ப்யூட்டர் இஸ் காம்பினேஷன் ஆஃப் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் பார்த்துருக்கோம்ல. ஸோ அதான் வந்து டேர்ம்ஸ் ரிலேட்டட் டு கம்ப்யூட்டர் கொடுத்துருக்காங்க. ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர். ஹார்ட்வேர் இஸ் தி கலெக்ஷன் ஆஃப் ஃபிசிக்கல் எலமெண்ட்ஸ் that constitute a computer system. It is a comprehensive term of all physical parts of a computer. ஆக்சுவலாக என்னென்னதுனா ஹார்ட்வேர் அப்படின்னா டிஸ்பிளே ஸ்க்ரீன். நம்ம டைப் பண்ணுறதெல்லாம் டிஸ்பிளே ஆகுதில்ல, அந்த ஸ்க்ரீன் வந்து அது வந்து ஹார்ட்வேர். டிஸ்க், கீபோர்டு, மவுஸ், பிரிண்டர், ஸ்கேனர், சிப்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ தீஸ் ஆர் தி ஹார்ட்வேர். சாஃப்ட்வேர்னா என்னென்னு பார்க்கலாம். இட் இஸ் அ செட் ஆஃப் ப்ரோக்ராம் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். சாஃப்ட்வேர் டெல்ஸ் தி ஹார்ட்வேர் வாட் டு டூ அண்ட் ஹவு டு அக்கம்ப்ளிஷ் எ டாஸ்க். சாஃப்ட்வேர் வந்து என்ன சாஃப்ட்வேரோட ப்ரோக்ராம் என்ன பண்ணோம் அப்படின்னா, சாஃப்ட்வேர் வந்து சொல்லும் ஹார்ட்வேர் கிட்ட வெப் ப்ரௌசர் அண்ட் வேர்ட் ப்ராசஸர், அது வந்து சாஃப்ட்வேர். இப்போ வந்து நம்ம ஹார்ட்வேர்னால் நம்ம வந்து பார்க்கலாம் என்னென்ன பொருள்லாம் டிஸ்பிளே ஸ்க்ரீனில் பார்க்குறது, டிஸ்க்கு, கீபோர்டு, மவுஸ், பிரிண்டர்லாம் வந்து ஹார்ட்வேர். சாஃப்ட்வேர் வந்து கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்க இன்டீரியர் ப்ராடக்ட் தான் வந்து சாஃப்ட்வேர். நெக்ஸ்ட் டேட்டா. Unprocessed raw facts and figures like number, text on piece of paper are known as data. Information. When data is processed, organized, structured or present in a given context so as to be useful, then it is called information. Instruction. It is a command given to a computer in the computer language by the user. இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா கமாண்ட். இப்போ ஒவ்வொரு கம்ப்யூட்டர் கிடையாது, கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்னு ஒன்று இருக்கும். அதை கொடுக்கும் பொழுது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆப்ரேட் ஆகும். ஸோ அது வந்து யார் கொடுப்பாங்கன்னா யூசர்ஸ் தான் கொடுப்பாங்களே. கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் ப்ரோக்ராம். இட் இஸ் a set of instruction given to a computer in order to perform some task. Next, history of computer evolution. Computer is not the creation of one day. Rather, it took a long period for the development of modern computer.
கம்ப்யூட்டர் வந்து ஒன் டேலே வந்து க்ரியேட் பண்ணலை. அது வந்து எடுத்து கம்ப்யூட்டர் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு, மாடர்ன் கம்ப்யூட்டர் டெவலப் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப லாங் பீரியட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது, இன்வென்ஷன் ஆனது வந்து அபாக்கஸ். ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே தெரியும் அபாக்கஸ் வந்து ஸ்டார்டிங்காக அது வந்து மேக்ஸு, அடிஷன், சப்ராக்ஷன் எல்லாம் வந்து ஈஸியாக வந்து கற்றுக்கிறது வந்து அபாக்கஸில் தான். ஸோ நெக்ஸ்ட் யார் அது இன்வென்டர் பண்ணது அப்படின்னா சைனா. டைம் எந்த செஞ்சுரினா 16th century. கண்டிப்பாக இதெல்லாம் வந்து எக்ஸாமில் கேட்பாங்க. ஓகேங்களா? கேரக்டரிஸ்டிக், இட் இஸ் ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கல் கால்குலேட்டிங் டிவைஸ். அபாக்கஸில் வந்து அடிஷன் சப்ராக்ஷனும் பண்ணாங்க அண்டு ஸ்கொயர் ரூட்ஸு கூட கால்குலேட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது அபாக்கஸ் பார்த்துருக்கோம் இன்வென்ஷனில். நெக்ஸ்ட்டு நேப்பியர் போன்ஸ். இன்வென்டர் வந்து யார் இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்னா ஜான் நேப்பியர். டைம் வந்து எந்த செஞ்சுரினா 1617. கேரக்டரிஸ்டிக் என்னென்ன கேரக்டரிஸ்டிக்னா 3 dimensional ஸ்ட்ரக்சர் விச் ஹோல்ட்ஸ் நம்பர் 0 and 19 ஒன்லி. ஜான் நேப்பியர் வந்து which holds number 0 and 9 only. Operations were performed on embedded roads. It represents graphical structure for calculating result. Applications to perform multiplication of number. Note this point. ஏன்னா அபாக்கஸில் வந்து யூஸ்டு ஃபார் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் தான் சொல்லியிருந்தாங்க. அண்ட் கேல்குலேஷன் ஃபார் ஸ்கொயர் ரூட்ஸ் ஆல்சோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நேப்பியர் போன்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா மல்டிப்ளிகேஷன் ஆஃப் நம்பர்ஸ், டெக்னாலஜி யூஸ்டு ஃபார் கேல்குலேட்டிங் ரேப்டோலாஜியோ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்வென்ஷன் பாஸ்கலைன். இன்வென்டர் வந்து பிளேசி பாஸ்கல். டைம் 1642. கேரக்டரிஸ்டிக், இட் இஸ் தி ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கல் ஆடிங் மிஷின். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கல் கேல்குலேட்டிங் மிஷின். பொதுவாக சொல்லிட்டாங்க, அபாக்கஸ் வந்து பொதுவாக சொல்லிட்டாங்க, எல்லாமே வந்து கேல்குலேட் பண்ணுற மாதிரி சொல்லிட்டாங்க. செகண்ட் வந்து 3 dimensional structure which holds numbers 0 and 9 only. It graphical structure of calculating result அப்படின்னு சொல்லிட்டு ஜான் நேப்பியரில் சொல்லியிருக்காங்க. தேர்ட் பாஸ்கலைன் எல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். This is the first mechanical adding machine. It was a structure like rectangular box with 8 discs represent number of units. The term carry was introduced in this period. Application வந்து performs addition and subtraction of 2 numbers. ஓகேங்களா? இப்போ இது வந்து நம்பர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, நம்பர்ஸோடு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி இந்த நம்பர்ஸில் எதுவுமே சொல்லவே இல்லை அவங்க. ஸோ அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் ஆஃப் 2 numbers. மெயின்லி டிசைன்ட் வித் ரிகார்ட்ஸ் டு தி ப்ரெஷர் ஆஃப் லிக்விட். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க, அதனால தான் வந்து ஹைலைட் பண்ணி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இன்வென்ஷன் அனாலிட்டிக்கல் இன்ஜின். ஹூ இன்வென்ட் அனாலிட்டிக்கல் இன்ஜின்னா சார்லஸ் பாபேஜ். டைம் 1834 to 71. Characteristic, it is the first general purpose computer. It is the first general purpose computer. It is used 2 punch cards. It is 2 punch cards. Is stored program in the form of pegs. Is also called barrels. அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்னால் ஜென்ரல் யூஸ் ஃபார் பேசிக் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ். இன்வென்ஷன் அனாலிட்டிக்கல் இன்ஜின் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பேசிக் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ். இட் வாஸ் எ டெசிமல் மிஷின் தட் யூஸ்டு sign and magnitude for representing a number. ஸோ சைன் மீன்ஸ் என்ன நம்மளுக்கு தெரியும், ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன். ஸோ இந்த மாதிரி சயின்ஸில் வந்து யூஸ் பண்ணுறது தான் வந்து அனாலிட்டிக்கல் இன்ஜின். நெக்ஸ்ட் இன்வென்ஷன் டேபுலேட்டிங் மிஷின். இன்வென்டர் ஹெர்மன் ஹாலிரத். Time 1880. Characteristic punch cards with round holes. It can read one card at a time. Application, it was first electronic machine. It was first electronic machine. Tabulating machine வந்து first electromechanical machine. It was first electromechanical machine which was designed to process the data for sensors in 1890. Next invention Mark I, Mark I. Howard Aiken, 1944. Characteristic, it consists of interlocking panels of small glass, counters, switches and control circuits. Data was entered manually in it.
மேக்னெட்டிக் ட்ரம்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் ஸ்டோரேஜ். இது ஸ்டோர் பண்ணுறது எதில் பண்ணுறாங்கன்னா மேக்னெட்டிக் ட்ரம்ஸ். இட் வாஸ் யூஸ்ட் இன் வார் எஃபர்ட் யூஸிங் வேர்ல்டு வார் 2. இது வந்து எப்போ யூஸ் பண்ணாங்க அப்படின்னா வேர்ல்டு வார் 2ல் வந்து இந்த யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ENIAC. இன்வென்டர் ஜேபி எக்கர்ட் அண்ட் ஜேடபிள்யூ மௌக்லி. Time 1950. Characteristic. It is the first electronic digital computer. It is a combination of 20 accumulators. Application used for weather prediction, atomic energy calculation and other scientific uses. ENIAC வந்து எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா யூஸ்டு ஃபார் வெதர் ப்ரொடக்ஷன், வெதர் கணிக்கக்கூடிய ஒரு பொருளை யூஸ் பண்ணுறாங்க. அட்டாமிக் எனர்ஜி கேல்குலேஷன் அண்ட் அதர் சயின்டிஃபிக் யூசஸ், சயின்டிஃபிக்கெலாம் ENIAC வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இன்வென்ஷன் EDSAC. EDSAC. இன்வென்டர் ஜான் வான் நியூமன். டைம் 1946. ஸோ இந்த டைம் இன்வென்ஷன்லாம் வந்து நம்ம வந்து ஈஸியாக இது வந்து மெமரைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அதோட அப்ளிகேஷன்ஸ், கேரக்டரிஸ்டிக், எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, இந்த ஒவ்வொரு இன்வென்ஷனும் யார் இன்வென்ட் பண்ணாங்க அதெல்லாம் நம்ம மெமரைஸ் பண்ணோன்னா ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் கம்ப்யூட்டர் நாலேஜை. கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னா இட் வாஸ் தி ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் விச் ப்ரொவைடட் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டிக்காக இது வந்து விச் ப்ரொவைடட் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, capable of storing instructions and data in memory, used mercury delay lines for memory and vacuum tubes for logic. Applications என்னன்னா the computer programs were first run on these machines. Arithmetic calculations on computer, complex number, exponential, logarithms, trigonometric function, differential equation, power series were performed using it. இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து மேத்தமெட்டிக் ரிலேட்டடாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு யூனிவேக். UNIVAC. யூனிவேக். இன்வென்டர் வந்து எக்கர்ட் அண்ட் ஜேடபிள்யூ மௌக்லி. டைம் 1951. கேரக்டரிஸ்டிக் ஃபர்ஸ்ட் ஜென்ரல் பர்பஸ் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் விச் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் இன்புட் அண்ட் அவுட்புட். யூஸ்டு மேக்னெட்டிக் டேப்ஸ் ஆஸ் இன்புட் அண்ட் அவுட்புட். இது வந்து மேக்னெட்டிக் டேப்ஸை இன்புட்க்கு அவுட்புட்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ப்ராசஸ் போத் நியூமரிக்கல் அண்ட் டெக்ஸ்டுவல் இன்ஃபர்மேஷன். யூனிவேக் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, நியூமரிக்கலாகவும் யூஸ் பண்ணுறாங்க ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, டெக்ஸ்டுவல் இன்ஃபர்மேஷனுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் IBM 650 கம்ப்யூட்டர். இன்வென்டர் வந்து IBM கம்பெனியை வந்து இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. டைம் 1954. கேரக்டரிஸ்டிக் consist of input-output units converting alphabetical and special characters of 2-digit decimal code. Applications payroll processing, oil refinery design, market research analysis. So these are the importance. Next, generation of computer. ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் வந்து டோட்டலாக 5 ஜென்ரேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஜென்ரேஷனாக பார்க்கலாம். A generation refers to the state of improvement in the development of system. Each generation of computer is characterized by a major technological development that fundamentally changed the way computers operate. First generation year வந்து 1940 to 1956. ஸ்விட்சிங் டிவைஸ் வந்து வேக்கம் டியூஸ். கண்டிப்பாக இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வேக்கம் டியூப்ஸ். ஸ்டோரேஜ் டிவைஸ் வந்து மேக்னெட்டிக் ட்ரம்ஸ். ஸ்பீடு 333 மைக்ரோசெகண்ட். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேட்ச் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். லாங்குவேஜ் மிஷின் லாங்குவேஜ். பைனரி நம்பர்ஸ் வந்து 0 and 1s. ஆக்சுவலாக கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் பைனரி நம்பர் 0 and 1 மட்டும்தான். கேரக்டரிஸ்டிக் ஃபாஸ்டஸ்ட் கம்ப்யூட்டர் டிவைஸ்டு பட் ஆக்குபைட் எனார்மஸ் ஸ்பேஸ். ரொம்ப பெரிய ஸ்பேஸாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் வந்து. ஜென்ரேட்டட் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டு, நிறைய ஹீட்டும் வந்து எவாலுவேட் பண்ணோம். நான் போர்ட்டபிள். அப்ளிகேஷன் யூஸ்டு ஃபார் சயின்டிஃபிக் பர்பஸ். ENIAC அண்ட் யூனிவேக். ஆக்சுவலாக ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் வந்து சயின்டிஃபிக் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ENIAC அண்ட் யூனிவேக். கண்டிப்பாக இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் இயர் 1956 to 1963. ஸ்விட்சிங் டிவைஸ் வந்து டிரான்சிஸ்டரு. ஸ்டோரேஜ் டிவைஸ் மேக்னெட்டிக் கோர் டெக்னாலஜி.
ஸ்பீடு 10 மைக்ரோசெகண்ட். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்டில் வந்து நம்ம பார்த்தது வந்து 333 மைக்ரோசெகண்ட். அதை விட வந்து ஸ்பீடு வந்து 10 மைக்ரோசெகண்ட். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டைம் ஷேரிங் சிஸ்டம், மல்டிடாஸ்கிங் ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். லாங்குவேஜ் வந்து அசம்பிளி லாங்குவேஜ், ஹை லெவல் லாங்குவேஜ். கேரக்டரிஸ்டிக் மோர் ரியலபிள் அண்ட் லெஸ் ப்ரோன் டு ஹார்ட்வேர் ஃபெயில்ஸ். போர்ட்டபிள் அண்ட் ஜென்ரேட்ஸ் லெஸ் அமௌண்ட் ஆஃப் ஹீட். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஹீட் வந்து நிறைய எவாலுவேட் பண்ணோம், ஜென்ரேட் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதில் வந்து ஜென்ரேட் லெஸ் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டும் போட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் யூஸ்டு ஃபார் கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் பிடிபி ஐபிஎம் 1401 கமர்ஷியல் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் ஜென்ரேஷன். தேர்ட் ஜென்ரேஷன் இயர் வந்து 1964 to 71. ஸ்விட்சிங் டிவைஸ் வந்து இன்டெகிரேட்டட் சர்க்கியூட்ஸ். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸ்டோரேஜ் டிவைஸ் மேக்னெட்டிக் கோர் ஆஸ் பிரைமரி ஸ்டோரேஜ் மீடியம். ஸ்பீட் 100 நானோ செகண்ட்ஸ். ஆக்சுவலாக செகண்ட்லேயும் ஃபர்ஸ்ட்லேயும் வந்து 10 மைக்ரோ செகண்ட்ஸ் பார்த்துருந்தோம் நம்ம. இதில் வந்து நானோ செகண்ட்ஸ் 100 நானோ செகண்ட்ஸ். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரியல் டைம் சிஸ்டம். லாங்குவேஜ் ஹை லெவல் லாங்குவேஜ் ஃபோர்ட்ரான், கோபால், ஆல்கால். கேரக்டரிஸ்டிக் லெஸ் பவர் கன்சம்ஷன், லெஸ் பவர். இதில் முன்னாடி பார்த்தது வந்து highly sophisticated technology required. Application வந்து database management system NCR 395 B6 500. Fourth generation year வந்து 1971 to present கொடுத்துருக்காங்க. ஸ்விட்சிங் ஸ்டில் இப்போயும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபோர்த் ஜென்ரேஷன். ஸ்விட்சிங் டிவைஸ் வந்து லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் எல்எஸ்ஐ. இதோட அப்ரிவேஷன் வந்து எல்எஸ்ஐக்கு வந்து லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்கியூட் மைக்ரோ ப்ராசஸர். ஸ்டோரேஜ் வந்து செமிகண்டக்டர் மெமரி வின்செஸ்டர் டிஸ்க். ஸ்பீட் வந்து 10 பிகோ செகண்ட். அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து ஃபஸ்ட்டில் வந்து மைக்ரோ, செகண்ட்லேயும் மைக்ரோ, தேர்டில் வந்து நானோ, ஃபோர்த்தில் வந்து பைக்கோ. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து டைம் ஷேரிங் நெட்வொர்க் GUI இன்டர்ஃபேஸ். GUIயோட அப்ரிவேஷன் வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். லாங்குவேஜ் என்னென்ன லாங்குவேஜ் அப்படின்னா பாஸ்கல், ஆடா, கோபால் 74, ஃபோர்ட்ரான் 4. கேரக்டரிஸ்டிக் மோஸ்ட் ரிலையபிள், போர்ட்டபிள். திஸ் ஜென்ரேஷன் லீட்ஸ் டு பெட்டர் கம்யூனிகேஷன் ரிசோர்ஸ் ஷேரிங். அப்ளிகேஷன் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம், இன்டெல் 4004 சிப், மேக்கின்டோஷ். ஃபிஃப்த் ஜென்ரேஷன் வந்து ப்ரெசன்ட் அண்ட் பியாண்ட். நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து 4th and 5th. ஓகேங்களா. ஆனால் மோஸ்ட்லி இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது 5th ஜென்ரேஷன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோமே. நெக்ஸ்ட் ஸ்விட்சிங் டிவைஸ் வந்து சூப்பர் லார்ஜ் ஸ்கேல்டு இன்டகிரேட்டட் சிப்ஸ். ஸ்டோரேஜ் டிவைஸ், ஸ்பீட், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், லாங்குவேஜ், கேரக்டரிஸ்டிக்லாம் இப்போ ஸ்டில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கோமே எல்லாமே வந்து. நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக் வந்து பேரலல் ப்ராசஸிங், இன்டெல் மைக்ரோ ப்ராசஸ் இஸ் இம்ப்ளிமெண்டட், enable மெகா சிப்ஸ். அப்ளிகேஷன் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்டிக்ஸ். டிட்பிட்ஸ் என்ன அப்படின்னா நம்ம இது வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து ஷார்ட் ஃபார்மாக இருக்கிறது தான். சார்லஸ் பாபேஜ் இஸ் தி ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர். நம்ம எல்லாருக்கும் தெரியும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆல்சோ. ஓகேங்களா. ஆனால் கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். சார்லஸ் பாபேஜ் இஸ் கால்டு தி ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர். ஒன் மோர், அலன் டியூரிங் இஸ் நோன் அஸ் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கம்ப்யூட்டர். கண்டிப்பாக நம்ம இந்த கொஸ்டின் வந்து ட்விஸ்ட் ஆகும், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இந்த கொஸ்டினில் வந்து எக்ஸாம்பிள் டேஷ் இஸ் நோன் அஸ் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கம்ப்யூட்டர் கேட்பாங்க. நம்ம வந்து சார்லஸ் பாபேஜும் வந்து ஆப்ஷனில் இருக்கிறத பார்த்துட்டு சார்லஸ் பாபேஜ் நம்ம போட்டுருவோம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. சார்லஸ் பாபேஜ் இஸ் கால்டு தி ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர். அலன் டியூரிங் இஸ் நோன் ஆஸ் தி ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கம்ப்யூட்டர். ஓகேங்களா. த ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை ஜான் வான் நியூமன் இன் 1948. ஓகேவா. ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர். EDVAC was the first electronic computer constructed as the Moore School of Engineering. ENIAC was the world's first successful electronic computer which was developed by the two scientists, namely J.P. Eckert, J.W. Mauchly. It was the beginning of first generation computer. Binary number system was suggested by John von Neumann. Who was suggested by who was suggested by binary number system கேட்டாங்க அப்படின்னா ஜான் வான் நியூமன் வரும். நெக்ஸ்ட் மைக்ரோப்ராசஸர் இஸ் தி மெயின் கான்செப்ட் பிஹைண்ட் ஃபோர்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர். மைக்ரோப்ராசஸர். In 1971, Ted Hoff invented Intel 4004 chip, which was the world's first single chip microprocessor. Transistors were invented
transistor was invented Bell Laboratory of America and were made up of semiconductors like germanium and silicon. In 1958, Jack Stein, Claire Kilby and Robert Noisy invented the first IC. IC means integrated circuit. Integrated circuit was made up of silicon material and consists of thousands of transistors on a single chip. ஸோ இந்த பேராவில் இருந்து கண்டிப்பாக டிட்பிட்ஸில் இருந்து உங்களுக்கு மோஸ்ட்லி ஃபைவ் அபோவ் கொஷின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர், ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கம்ப்யூட்டர், ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர், ஹூ இன்ட்ரடியூஸ் கேட்பாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் கன்ஸ்ட்ரக்டட் எட்வேக். ஸோ அந்த மாதிரி வந்து அபவ் 4 கொஷின்ஸ் கேட்குறது சான்சஸ் இருக்குது. ஸோ இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆன் சைஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்லாம் நம்ம வந்து எனார்மஸ் ஸ்பேஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் வந்து பெருசாக இருந்தது, ரொம்ப பெரிய சைஸில் கம்ப்யூட்டர்ஸ் இருந்தது. ஸ்டோரேஜ் அதுக்குன்ட்டே ஒரு இடத்த நம்ம வந்து தனியாக செட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம மினி கம்ப்யூட்டரே இருக்குது. ஸோ அதோட கிளாசிஃபிகேஷன்ஸ் இப்போ பார்க்க போகிறோமே. Based on size, microcomputer are the least powerful, yet the most widely used, the fastest growing type of computer and are called portable computer. Microcomputer or otherwise known as dash kepanga. So answer is portable computer. Microcomputer consists of 3 basic categories. Enna categories abinna system unit, input output and memory unit. Some types of microcomputers are enna types of microcomputers irukku abinna desktop computer or personal computer. These are small, relatively inexpensive computer. They are based on microprocessor technology, that is IC. Notebook computer. They are also known as the ultrabook or laptop. Notebook computer அப்படின்னாலே அல்ட்ராபுக் நம்மளுக்கு தெரியும். நோட்புக்னா லேப்டாப் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஒன் மோர் டாப்பிக்கும் இருக்குது, அப்ஜெக்டிவும் இருக்குது, அல்ட்ராபுக்னும் இருக்குது. தே ஆர் போர்ட்டபிள், லைட் வெயிட்டாக தான் இருக்கும், லைக் ப்ரீஃப் கேஸ் மாதிரி இருக்கும். இட் ஹாஸ் ரீசார்ஜபிள் பேட்ரி. எஸ், இது வந்து ரீசார்ஜபிள் பேட்ரி தான். லேப்டாப் வந்து ரீசார்ஜ் பண்ணுவோம்ல நம்ம ப்ளகின்ல, அந்த மாதிரி. ஸோ தட் பீப்புள் கேன் ஆப்ரேட் தெம் கேன் எனிவேர். லேப்டாப்ஸ் ஆர் டெவலப்ட் அட் அலான் கே. ஹூ டெவலப்டு லேப்டாப் கொஷின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்குது. அலான் கே. Handheld computers or palm tops. They are the smallest computer and are designed to fit in the palm, so they are also known as palm top, PDA. They are practical for certain functions such as phone books and calendars. It uses a stylus for the input instead of keyboard. Tablet computer. They have few key features of notebook, but it can accept input only from a pen instead of the keyboard or mouse. Smartphones are cellular phones that functions both as a phone and as a small PC. They may use it as a pen or may have a small virtual keyboard. They can be connected to the internet wirelessly. Apple, BlackBerry, Nokia and some manufacturers of smartphones. ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸில் வந்து பேஸ்ட் ஆன் சைஸ். ஃபர்ஸ்ட் மைக்ரோ கம்ப்யூட்டர், நெக்ஸ்ட் வந்து டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் ஆர் பர்சனல் கம்ப்யூட்டர், நெக்ஸ்ட் நோட் புக், நெக்ஸ்ட் ஹேண்டல்டு கம்ப்யூட்டர், நெக்ஸ்ட் டேப்லெட், இப்போ ஃபைனலாக வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து மைக்ரோ கம்ப்யூட்டர், செகண்ட் மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர். மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் தோஸ் ஹேவிங் லார்ஜ் இன்டர்னல் மெமரி storage and comprehensive range of software. Mainframe computer serves as a backbone for the entire business world. This is the backbone for the entire business world. ஓகேங்களா. It is considered as the heart of a network of computer or terminals that allows a large number of people to work at the same time. Mainframe computers are IBM 370, IBM S/330, UNIVAC. ஸோ மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் வந்து லார்ஜ் இன்டர்னல் மெமரி, பேக் போன் ஆஃப் என்டையர் பிஸ்னஸ் வேர்ல்டு, ஹார்ட் ஆஃப் யர் நெட்ஒர்க் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் டு ஒர்க் அட் தி சேம் டைம். ஸோ மெயின் ஃப்ரேம் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஐடியில் சொல்லலாம். ஐடியில் வந்து எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க வந்து சர்வே பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. நெட்ஒர்க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டருக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லலாம். நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொன்னானே. மினி கம்ப்யூட்டர் ஆர் ஸ்மாலர் இன் சைஸ். சின்ன ஸ்மால் சைஸ் இருக்குது மினி கம்ப்யூட்டர். ஃபாஸ்டர், காஸ்ட் லோவர் தென் மெயின் ஃப்ரேம் விட காஸ்ட் லோவாக தான் இருக்கும். இனிஷியலி இட் வாஸ் டிசைன் டு கேரி அவுட் சம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க் லைக் இன்ஜினியரிங் அண்ட் கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் calculation, but now they are being used as a central computer which is called server.
மினி கம்ப்யூட்டர்ஸ் என்னென்ன அப்படின்னா ஐபிஎம் 17, டிஎஸ்சி, பிடிபி 11, ஹெச்பி 9000 எக்ஸெட்ரா. Next is supercomputer. Supercomputer are the fastest and most expensive machine. They have high processing speed compared to other computers. High processing speed compared to other computers. The speed of supercomputers are measured in FLOPS. Abbreviation in floating point operation per second. Supercomputers are used for highly calculation intensive tasks such as weather forecasting, nuclear research, military agencies, and scientific research laboratories. Supercomputers are the most powerful, large in size and memory compared to all other computers. So important one the supercomputers. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட்ஸ் இந்த ஃபீல்ட் ஆஃப் கம்ப்யூட்டர். என்னென்ன இயரில் வந்து என்னென்னலாம் வந்து நம்மளுக்கு இன்வென்ட் பண்ணியிருக்காங்க அதோட டேட் இயர் பார்த்துடலாம். இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட்ஸ் இன் தி ஃபீல்ட் ஆஃப் கம்ப்யூட்டர். 1938 கொனாட் ஜூஸ் built the world first binary digit number, the Z1. 1948 வந்து Claude Shannon identified the bit as the fundamental unit of data and the basic unit of computation. 1955 the first fully transistorized computer TRADIC developed. 1958 Jack Kilby created the first integrated circuit. 1960 COBOL designed for business use. 1964 BASIC created. 1965 PDP-8 the first commercially successful mini computer developed. 1973 Ethernet method of network connection devised. 1984 Apple computer launched the Macintosh, first successful mouse driven computer. 1989 virtual reality, a computer presented 3D environment developed. 1993 Intel introduced Pentium processor. 2000 மைக்ரோசாஃப்ட் அன்வைஸ் விண்டோ 2000. ஸோ இதை நம்ம ஈஸியாக மெமரைஸ் பண்ணிக்கலாம். மைக்ரோசாஃப்ட் அன்வைஸ் விண்டோ 2000 கேட்டாங்கன்னா எந்த இயர்னு கேட்டாங்கன்னா 2000 நம்ம சொல்லிடலாம். இன்டெல் அனௌன்சஸ் பென்டியம் 4. இன் விச் இயர் இன்டெல் அனௌன்சஸ் பென்டியம் 4 அப்படின்னா 2000. மைக்ரோசாஃப்ட் அன்வைஸ் இட் C# language. Invention of integrated circuit led to invention of microprocessor. Next, Siddhartha was the first computer developed in India. இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் டெவலப் பண்ணது யாருன்னா சித்தார்த்தா. The world first computer called the Z1 was invented by Cornell Jones. Cray 1 was the world first supercomputer introduced by Seymour or Cray in 1976. ஆக்சுவலாக நம்ம என்ன மெமரைஸ் பண்ணணும்னா இந்தியாவில் யார் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் டெவலப் பண்ணது, யார் ஃபர்ஸ்ட்டு வேர்ல்டு வைஸில் பண்ணாங்க அப்படின்றது வந்து நம்ம வந்து கரெக்டாக மெமரைஸ் பண்ணிக்கணும். அதில் வந்து எந்த ஒரு குழப்பமும் வரக்கூடாது. எத்தனை வாட்டி கேட்டாலும் நம்ம வந்து அதை மெமரைஸ் பண்ணது மறக்கக்கூடாது. பேரம் வாஸ் தி ஃபர்ஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர் டெவலப்டு இன் இந்தியா 1990. இட் இஸ் a series of gigaflops assembled by CDAC in Pune. Param Yuva 2 is the latest machine in the series of Param made by CDAC Pune in India. It performs at a peak of 522 teraflops. It has been ranked 33rd in the list of top 500 supercomputers in the world. Tianhe 2 is the world fastest supercomputer launched by China at NUDT University in 2013. It is based on Radeon Linux operating system with 33.86 petaflops. Based on working of system, ஒவ்வொரு கேட்டகரிஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம் அனலாக் கம்ப்யூட்டர் ஜாப் ஓரியன்டட் கம்ப்யூட்டர்ஸ்னால் they carry out arithmetic and logical operations by manipulating and processing of data. Example speedometer, seismograph. Analog computer can perform several mathematical operations simultaneously. It uses continuous variables and utilizes mechanical and electrical energy. It continuous variables and utilizes mechanical and electrical energy. Next, digital computer.
டிஜிட்டல் கம்ப்யூட்டர் ஒர்க் பை calculating பைனரி டிஜிட்ஸ். பைனரி டிஜிட்ஸ்னால் என்னென்னா 0 and 1 மட்டும்தான். டிஜிட்டல் கம்ப்யூட்டர் நாட் only perform mathematical operation but also combines bytes to produce desired graphic sounds. Example desktop. ஆக்சுவலி அனலாக் கம்ப்யூட்டர் வந்து இட் யூசஸ் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக் எனர்ஜி மட்டும் தான். ஆனால் டிஜிட்டல் வந்து கிராஃபிக்ஸ் சவுண்ட்ஸ்லாம் வந்து யூஸ் ஆகும். ஹைப்ரிட் கம்ப்யூட்டர் ஆர் தி காம்பினேஷன் ஆஃப் அனலாக் அண்ட் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் மிஷின்ஸ் யூஸ் இன் இசிஜி hospital like ECG and dialysis are the commonly used hybrid computer. Quantum computers was first introduced by Richard Feynman. It uses quantum mechanical phenomena. It is the fastest computer imitating brain working. A PDA abbreviation personal digital assistant is a handheld computer that provides personal organizer function such as a calendar, appointment book and notepad. நெக்ஸ்ட் பேஸ்ட் ஆன் பர்பஸ், எதுக்கெலாம் வந்து பேஸ்ட் ஆகுது யூஸ் பண்ணுறோம் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டர் ஆர் தோஸ் கம்ப்யூட்டர் விச் ஆர் யூஸ் டு சால்வ் வெரைட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ் பை சேஞ்சிங் தி கரஸ்பாண்டிங் ப்ரோக்ராம். எக்ஸாம்பிள் ஸ்மால் டேட்டா பேஸ் கேல்குலேஷன் அண்ட் அக்கௌண்டிங் எக்ஸெட்ரா. இப்போ வந்து நம்ம ஜென்ரலாக வந்து எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டெய்லி யூசேஜ்க்காக இன்றைக்கி என்னென்னலாம் நம்ம வந்து இன்கம் வந்தது எக்ஸ்பென்ஸ் எதுக்கெலாம் போட்டோம் சின்ன ஒரு டேட்டா பேஸ் கேல்குலேஷனுக்காக யூஸ் பண்ணுறது ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டர். ஸ்பெஷல் பர்பஸ் கம்ப்யூட்டர் ஆர் தோஸ் கம்ப்யூட்டர் விச் ஆர் யூஸ் டு சால்வ் a single and dedicated type of problems. ஆட்டோமேட்டிக் ஏர்கிராஃப்ட் லேண்டிங். மல்டிமீடியா கம்ப்யூட்டர். ஃபீச்சர்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கம்ப்யூட்டரில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கம்ப்யூட்டர் கேன் ப்ராசஸ் டேட்டா வெரி ஃபாஸ்ட்டாக வந்து டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ணோம். அது ரேட் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் per second. Accuracy, computer provide a high degree accuracy. They response to the user as per the input instructions. நம்ம இன்புட் வந்து நம்ம கொடுத்த உடனே நமக்கு ஸ்பீடாக வந்து நம்மளோட அவுட்புட் கொடுக்கறது வந்து அக்யூரேட். நம்ம வந்து இந்த டைமிங்கில் வரும்லாம் கிடையாது, நம்ம போட்ட உடனே நம்ம வந்துடும். இப்போ வந்து கூகுளில் வந்து நம்ம சர்ச் பண்ணுறோம் ஒரு வேர்டு அப்படின்னா வந்து நம்ம ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நம்ம நெட் இருந்தால் நம்ம ஆன்சர் வந்ததில்ல, அந்த மாதிரி தான். ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, computer have the capability to store huge amount of data which depends on the capacity of hard disk. Versatility, computers can do different types of work simultaneously. They can perform multitask at the same time. So important word. Plug and play, computer have the ability to automatically configure a new hardware and software component. Resiliency, unlike human beings, a computer is free from monotony, tiredness, lack of concentration, etc. and can work for hours together without making any errors. Yes, human beings நம்மளுக்கு வந்து 8 hours 24 hours 8 hours நம்ம தூங்கியே ஆகணும், இல்லைனா நம்ம வந்து ஒரு விஷயத்தில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஆனால் நம்மளுக்கு சிஸ்டம் வந்து எனி டைம் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்குமே, அன்டில் சார்ஜ் டவுன் ஆகுற வரைக்கும் அது ஒர்க் பண்ணிகிட்டு தான் இருக்குமே. ஸோ அதான் சொல்கிறாங்க, டயர்டே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. சீக்ரெசி, லீக்கேஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் ரெடியூஸ்டு பை கிரியேட்டிங் லாகின் சிஸ்டம் வித் பாஸ்வேர்ட் ப்ரொடக்ஷன். எக்ஸாம்பிள் ஏடிஎம் கவுண்டர் அண்ட் இமெயில் எக்ஸெட்ரா. நம்மளுக்கு செக்ரெசி வந்து எப்படின்னா, இப்போ நம்ம இமெயிலுக்கும் வந்து கண்டிப்பாக பாஸ்வேர்டு இருக்குது. ஏடிஎம் கவுண்டர் வந்து இப்போ நம்ம கார்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம பாஸ்வேர்ட் போட்டால் மட்டும் தான் அமௌண்ட் வருமே தவிர அதுக்குன்ட்டு ஒரு செக்யூரிட்டி இருக்குல்ல, அதுதான் வந்து சொல்கிறாங்க செக்யூரிட்டியில். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பேன்ஷன், ஒவ்வொரு அப்ரிவேஷன்ஸ் இருக்குது. அது அப்ரிவேஷன்ஸ் வந்து ஒவ்வொரு அப்ரிவேஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் அப்ரிவேஷன்ஸ் கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்ட அப்ரிவேஷன்ஸ் தான் கலெக்ட் பண்ணியிருக்கோம். கம்ப்யூட்டர் commonly operated machine particularly used for technical education and research. AI வரும் அது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ANSI, அமெரிக்கன் நேஷனல் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட், பேசிக் பிகினர்ஸ் ஆல் பர்பஸ் சிம்பாலிக் இன்ஸ்ட்ரக்ஷன் கோட்ஸ். PCMCIA, பர்சனல் கம்ப்யூட்டர் மெமரி கார்டு இன்டர்நேஷனல் அசோசியேஷன். PCI, பெரிப்ரல் காம்போனன்ட் இன்டர்கனெக்ட். GPU, graphics processing unit. FLOPS, floating point operation per second. IBM, International Business Machines. UNIVAC, Universal Automatic Computer. EDVAC, Electronic Discrete Variable Automatic Computer. EDSAC, Electronic Delay Storage Automatic Calculator. PDA, Personal Digital Assistant. ENIAC, Electronic Numerical Integrator and Computer. EBDC, DIC, Standard Binary Coded Digital Interchange Code. EDI, Electronic Data Interchange.
NASDAQ, National Association of Security Dealers and Automated Quotation, HID, Human Interface Device, TRADIC, Transistor Digital Computer, CASE, Computer Aided Software Engineering, COBOL, Common Business Oriented Language, API, Application of Program Interface, APT, Automatically Programming Tool, Text Formatting Language, Perl, Practice Execution and Report Language, Prolog, Programming in Logic, Post, Power on Self-Test, 3GP, Third Generation Project, 3GPP, Third Generation Partnership Project. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் டு ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் இயர் என்னென்னலாம் வந்து இன்வென்ட் பண்ண அப்ளிகேஷன்ஸ் அதை வந்து நம்ம ஈஸியாக சிங்கிள் ஷாட்டில் பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து இயர் 1946 1959 பேஸ்ட் ஆன் வேக்கம் டியூப்ஸ். செகண்ட் ஜென்ரேஷன் 1959 to 1969 டிரான்சிஸ்டர். தேர்ட் ஜென்ரேஷன் இன்டகிரேட்டட் சர்க்யூட். ஃபோர்த் ஜென்ரேஷன் VLSI மைக்ரோப்ராசஸர். ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ULSI microprocessor. Generation is based on parallel processing hardware, AI. Mouse's invention Douglas called Engelbart. Keyboard is invention CL Schultz. Computer size very large in first generation. Skylake is Intel 6th generation core. Association for Women in Computing, a professional society dedicated to the advancement of computer in computer related fields, founded in 1978. EBCDIC can code up to 256 characters. VLSI abbreviation very large scale integration circuit technology was used in fourth generation. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோ என்ன அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர், டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், யூசேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர், ஜென்ரேஷன்ஸ், எத்தனை ஜென்ரேஷன், அப்ரிவேஷன்ஸ். ஸோ இந்த இது வந்து நீங்கள் நிறைய நான் புரிஞ்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இம்பார்ட்டன்ஸ் நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இன்றைக்கி இன்ட்ரடக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸில் வந்து நீங்கள் அட்மோஸ்ட் 20 கொஷின்ஸ் வந்து கேரண்டியாக இதிலேருந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.